ஒரு ஊரில் ஒரு ராஜா இருப்பாராம். அந்த ராஜா வந்து என்ன பண்ணுவாராம், அவர் வந்து என்ன பண்ணுவார், இப்போ எல்லாமும் ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களாம். வேகமாக செஞ்சிடணும், எந்த ஒரு வேலையுமே பொறுமையாக செய்யக்கூடாதாம் அப்படின்னு ஆசைப்பட்டே இருப்பாராம். அதில் என்ன பண்ணுவாராம், ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணால் எப்படி வந்து பொறுமையாக தானே செய்யும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்களாம், ஸ்பீடாக 2 பொண்டாட்டி, அதாவது 2 ராணியை கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். தான் ஒரு புருஷன் வந்து 2 ராணியை கல்யாணம் பண்ணி வச்சுப்பாங்களாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி சொல்லிட்டு 2 ராணியுமே டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்களாம். ஆடிட்டே இருக்கும்போது அப்போ வந்து ராஜா சொல்வாராம், இது மாதிரி அவருக்கு ஸ்பீடாக ஆடினா தான் ரொம்ப பிடிக்குமா, ஸ்பீடாக ஆடுங்க அப்படி சொல்லுவாங்களாம். உடனே அப்படியே ராணி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பீடாக ஆடி ஓடிடுவாங்க. உடனே அது இப்படி குதிச்சு ஓடிடுவாங்களாம். அப்படி சொல்லி நடனம் ஆடுறதெல்லாம் பார்த்து ராஜா வந்து சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே பெருமைப்படுவாராம். நம்மளை மாதிரி அதாவது ரொம்ப வேகமாக செய்கிற மனுஷன் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாராம். அப்போ என்ன ஆகும், திடீர்னு ராஜா வந்து விருப்பப்படுவாராம், இனிமேல் வெளியில் வந்து தேரில் வந்து நம்ம வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம், வெளியில் வந்து ஒரு வேலை விஷயமாக போயிட்டு வரலாம்னு விரும்புவாராம். விரும்புன்னு சரி சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பீடாக எல்லாத்தையும் எனக்கு கிளம்புறதுக்கு எல்லா ட்ரெஸ்லாம் எடுத்து வைங்கன்னு ஸ்பீடாக எடுத்து வச்சுருவாங்களாம். அதுமாதிரி ஸ்பீடாக நம்ம போகிறதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து வைக்கணும்ல, ஒரு பாத்திரத்தில் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து தேரில் வச்சுருங்க, நான் போகிறப்ப சாப்பிட்டே போயிடுவேன் அப்படின்வாங்களாம். உடனே ஸ்பீடாக போகிறது என்ன பண்ண முடியும், அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ராணி வந்து போனால் அங்கேயே இருந்துப்பாங்க அப்படின்ட்டு அவங்க சீக்கிரமாக வரணும் அப்படின்ட்டுக்கா என்ன பண்ணுவாங்களாம், வெறும் தட்டை மட்டும் வச்சு அது மேலே ஒரு முக்காடை போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்களாம். உடனே அதுக்கப்புறம் ராஜா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே அழகாக தேரில் வந்து போயிட்டே இருப்பாங்களாம். எல்லாம் அப்படியே ஸ்பீடாக எப்படி இருக்குது, காலை எழுந்ததுக்கு உடனே அடுத்த செகண்டே அப்படியே இப்படி எழுந்திருப்பாராம். உடனே டக்குன்னு ட்ரெஸ் மாற்றணும் டக்குன்னு போய் தேரில் உட்காந்துவார். டக்குன்னு வெறும் தட்டை எடுத்து மூடி வச்சு ஸ்நாக்ஸுன்னு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. கூட தண்ணி போட்டு கூட தண்ணி கூட பிடிக்க முடியாதான், தண்ணியை பிடிக்க போகும்போது ஸ்பீட் அப்படின்னு வரான். உடனே அப்படியே மூடி வெறும் பாட்டில் அப்படியே மூடி எடுத்து வச்சுருவாங்களாம், வச்சு அமுச்சு விட்ருவாங்களாம். உடனே ராஜா வந்து அப்படியே தேரில் போயிட்டே இருக்கும்போது அவர் அப்படியே பெருமையாக அப்படியே நினச்சிட்டே போகிறான். என்ன நினைப்பாரான், நம்மளால் ரொம்ப ஸ்பீடாக செய்கிற மனுஷன் இருக்கவே முடியாதுல்ல, எல்லாத்தையும் வேகமாக செய்கிற மனுஷன் கிடையாதுன்னு சொல்லி இப்படி அந்த தட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பாராம். ஒன்றுமே இருக்காது, அப்படியே முடிச்சிருவாங்க.